சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, உலகத்தில் எந்த நாடாவது மிக சந்தோஷமாக எந்த வித பிரச்சனை இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம், நமக்கு பிற நாடுகளிலிருந்து எந்த விதமான தொந்தரவு வராது அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு ஏதாவது உண்டா நண்பர்களே? யோசித்து பார்த்தால் எந்த நாடுமே அவ்வாறு இருப்பதாக தெரியவில்லை. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள். அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால், நாம் தான் உலகில் வல்லரசாக இருக்க வேண்டும், நாம் தான் அனைத்து நாடுகளையும் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள வேண்டும், நமது பேச்சைத்தான் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் கேட்க வேண்டும், நமது ஆயுதங்களைத்தான் பிற நாடுகள் வாங்க வேண்டும், ரஷ்யாவை எந்த நாடும் மதிக்கக்கூடாது. இதெல்லாம் அமெரிக்காவின் ஆசைகள். இந்த ஆசைகளின் காரணமாக அதனுடைய பொருளாதாரம் நம்பர் 1 பொருளாதாரமாக உள்ளது. ரஷ்யாவை எடுத்துக்கொண்டால் தனது நாட்டில் பஞ்சம் வரக்கூடாது. 1991ஆம் ஆண்டு முதல் 95ஆம் ஆண்டு வரை நமது ரஷ்ய மக்கள் பட்ட கஷ்டத்தை மீள அந்த மாதிரியான கஷ்டத்தை அவர்கள் அடையக்கூடாது. அமெரிக்கா நமக்கு எந்தவித பிரச்சனையும் செய்யக்கூடாது. ஆகவே அதற்காக நமது நாட்டின் இராணுவ பலத்தை உயர்த்த வேண்டும். இதுதான் ரஷ்யாவின் ஆசை. சீனாவின் ஆசையை எடுத்துக்கொண்டால், உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே தங்களுக்கு தேவையான பொருட்களை சீனாவில் தான் வாங்க வேண்டும். அனைத்து நாடுகளில் பெரும் தொழிற்சாலைகள் எல்லாம் எங்கள் நாட்டில்தான் தொழிலை தொடங்க வேண்டும். நாங்கள் சிறிது சிறிதாக அனைத்து நாடுகளுக்கும் கடனுக்கு பணத்தை கொடுத்து அதிக வட்டிக்கு கொடுத்து அந்த நாடுகள் திருப்பி செலுத்த முடியாமல் சிரமப்படும் போது அந்த நாட்டின் பல பகுதிகளை கேட்டு பெற்றுக்கொள்வது, தனது இராணுவத்தை அங்கே நிலைநிறுத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வது, பல நாடுகளையும் கண்ட்ரோல் செய்ய விரும்புவது, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை போரில் தோற்கடித்து தான் உலகத்தில் மிக சிறந்த நாட்டாண்மை செய்யக்கூடிய நாடாக இருக்க வேண்டும். இதுதான் சீனாவின் ஆசை. இந்தியாவின் ஆசை, நமது மக்கள் வறுமையிலிருந்து மீள வேண்டும், நமது மக்களுக்கு நோய் நொடிகள் வரக்கூடாது, நம்ம நாட்டிற்கு பாகிஸ்தானிலிருந்தோ சீனாவிலிருந்தோ பிற நாடுகளிலிருந்தோ எந்த விதமான பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எதுவும் நமது இந்தியாவில் நடந்துவிடக்கூடாது. இதுதான் தற்போதுள்ள இந்தியாவின் ஆசை நண்பர்களே. ஆனால் இவ்வாறு இருக்கும்போது அனைத்து நாடுகளுக்குமே இந்த 4 அல்லது 5 நாடுகளால் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. நமக்கு அதிகமான பிரச்சனை தருவது பாகிஸ்தான், அதற்கு அடுத்தபடியாக சீனா. இந்த 2 நாடுகளினால்தான் நமக்கு தொந்தரவு. தற்போது கனடாவும் சேர்ந்துள்ளது. கனடா அந்த பிரைம் மினிஸ்டர் அவர்கள் நாட்டில் வெற்றி பெறுவதற்காக, தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஒரு சில சமூகத்தினரை தூண்டிவிட்டு அவர்களை வளர்த்து அவர்களுக்கு பொலிட்டிக்கல் லெவலில் புல்லிடம் கொடுத்து அவர்களை நமது நாட்டிற்கு எதிராக பேசவும் செய்கைகளை செய்யவும் தூண்டிவிட்டு வருகிறார். சீனா என்ன செய்கிறது என்றால், இந்தியா நம் பேச்சை கேட்க வேண்டும். இத்தனை வருடங்களாக நம்மிடம் பயந்து கொண்டிருந்தது, நம் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் தற்போது நம்மை எதிர்க்கும் அளவிற்கு இராணுவத்தை வளர்த்து வருகிறது. நாம் சொல்வதை எதையுமே கேட்பதில்லை. அமெரிக்காவிடம் சேர்ந்து கொண்டு அமெரிக்கா நம் மீது படையெடுப்பதற்கு, நம்மை தாக்குவதற்கு ஒத்துணையாக இருக்கக்கூடிய பலவித அமைப்புகளை, குவாடு போன்ற அமைப்புகளை அது உருவாக்கி வருகிறது. தொழிலில் அதிகமான வளர்ச்சி கண்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சி அதிகமாக கண்டு வருகிறது. பல நாடுகள் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் அவர்களை பல விதத்திலும் மிக புகழ்ந்து தள்ளுகிறார்கள். ஆகவே நமக்கு வேண்டிய பெருமை, நமக்கு வேண்டிய தொழில் வளர்ச்சி, நமக்கு வேண்டிய வருமானம் அனைத்துமே குறைகிறது. நமது நாட்டின் ஜிடிபி குறைகிறது என சீனா கோபம் கொண்டு நமது மீது நமக்கு பிரச்சனைகளை தருவதற்காக இராணுவ உத்தியை கடைபிடித்து வருகிறது நண்பர்களே. நமது இந்திய பெருங்கடல் பகுதி முழுவதுமே நமது நாட்டின் தென்பகுதியில் பெரும்பாலான பரப்பளவை அது ஆக்கிரமித்துள்ளது. ஏற்கனவே நாம் நமது இன்றைய வீடியோ செய்தியில் பார்த்துள்ளோம். சீனா நம்ம நாட்டின் வடக்கு பகுதி வழியாக போர் விமானங்களை பயன்படுத்தி அவ்வளோ எளிதாக தாக்க முடியாது. தாக்குவதற்கு அந்த விமானங்கள் ஆயுதங்களை சுமந்து கொண்டு அதிக உயரத்திற்கு பறந்து வராது. அதிக உயரத்திற்கு பறந்து வரும்போது அங்கே ஆக்சிஜன் குறைவதால் அந்த என்ஜின்கள் சரியாக வேலை செய்யாது. ஆகவே அந்த விமானங்கள் பறக்க முடியாமல்
ஆயுதங்களை தூக்கி மேலே கொண்டு வர முடியாமல் அவை செயலிழந்து விடும் என்பதால் தென்னாப்பிரிக்கா பகுதியில் உள்ள டிஜிபைட்டு என்ற இடத்தில் ஒரு இராணுவ தளத்தை அமைத்துள்ளது. இந்த பக்கம் கிழக்கு பக்கம் கம்போடியா என்ற இடத்தில் ஒரு இராணுவ தளத்தை அமைத்துள்ளது. பாகிஸ்தானில் குவாடர் என்று சொல்லக்கூடிய ஒரு துறைமுகத்தில் இராணுவ தளத்தை அமைத்துள்ளது. இந்த வழியாக நாம் இந்தியாவை மிக எளிதில் தாக்கிவிடலாம் என்ற ஒரு அர்த்தத்தில் இவ்வாறான இராணுவ நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நண்பர்களே, நாம் நமது இராணுவம் சம்பந்தமான தாக்குதல் நடத்தக்கூடிய பல வகையான கப்பல்களை நாம் வைத்திருக்கிறோம். ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட விக்ரமாதித்யா என்ற விமானம் தாங்கி கப்பல் உள்ளது. அதேபோன்று விக்ராந்த் என சொல்லக்கூடிய நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பல் உள்ளது. நண்பர்களே, இவற்றில் நாம் MiG-29 விமானங்களை தற்போதைக்கு பயன்படுத்தி வருகிறோம். தாக்குதல் என்று வரும்போது இந்த 2 விமானம் தாங்கி கப்பலிலிருந்து உள்ள விமானங்கள் இந்த பகுதியில், இந்திய பெருங்கடல் பகுதியில் இருந்து நமது நாட்டின் தென்பகுதியை முழுமையாக பாதுகாப்பதற்காக இவை பயன்படுத்தப்படும். நண்பர்களே, இவை எல்லாமே கடலுக்கு மேல் பரப்பிலிருந்து செயல்படக்கூடிய கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பல்கள். இவை எளிதில் தெரிவதால் இவற்றை தாக்குவது மிக எளிதானது. இதை பற்றி சீனாவிற்கு சிறிது கூட கவலை இல்லை நண்பர்களே. ஆனால் இதன் காரணமாக நீங்கள் குறிப்பாக கவனித்தீர்களானால் 2021ஆம் ஆண்டு முதல் சீனாவின் கப்பல்கள், ஆராய்ச்சி கப்பல்கள் என்று சொல்லிக்கொண்டு நமது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அதிகமாக ஆங்காங்கே இந்த இன்டர்நேஷ்னல் சி என்று கூறுவார்கள். அனைத்து நாடுகளுமே அந்த கடல் பரப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டிற்கும் அந்த நாட்டின் எல்கையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கான கடல் பகுதி அந்த நாட்டிற்கு சொந்தமானது என்று கூறுவார்கள். அதற்கு அப்புறம் உள்ள கடற்பகுதியில் எந்த நாட்டு கப்பல்களும் வந்து செல்லலாம். அந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் சி என்ற இடத்தில் கப்பல்களை வைத்து கொண்டு ஆராய்ச்சி செய்கிறேன், கடல் ஆராய்ச்சி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சீனா நமது நாட்டினை தொடர்ந்து நோட்டமிட்டு கொண்டிருக்கிறது. இங்கு எங்கெங்கே இராணுவ தளங்கள் உள்ளன, என்னென்ன மிசைல்களை வைத்துள்ளார்கள், என்னென்ன ஆயுதங்களை வைத்துள்ளார்கள் போன்ற அனைத்து வகையான நடவடிக்கைகளும் அதை கவனித்து வருகிறது. நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் ஆண்டி பைரசி என்று கூறுவார்கள். அதாவது கடல் வழியாக செல்லக்கூடிய கப்பல்களை தாக்கக்கூடிய அந்த கலகக்காரர்களை ஒடுக்குவதற்காக எங்கள் சீனாவின் கப்பல் இந்த இந்திய பெருங்கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது என்று கூறிக்கொண்டு அந்த வகையிலும் ஏராளமான கப்பல்களை ஏடன் கடற்கரை பகுதியிலிருந்து, ரெட் சி பகுதியிலிருந்து ஏராளமான கப்பல்களை அது நமது இந்திய பெருங்கடலில் நிறுத்தி கொண்டு எந்த விதமான பிரயோசனமும் இல்லாமல் நம்ம நாட்டை கண்காணிப்பதிலேயே குறியாக இருக்கிறது. நண்பர்களே, ஏனென்றால் சில மாதங்களுக்கு முன்பு சிரியாவில் உள்ள கவுதிஸ் போராளிகள் அந்த வழியாக செல்லக்கூடிய கப்பல்கள் எல்லாம் தாக்கிய போது உடனுக்குடன் சென்று அதற்கு வேண்டிய அனைத்து விதமான உதவிகளையும் சேர்ந்து அந்த கப்பலில் உள்ள வீரர்களை காப்பாற்றியது நமது இந்திய விசாகப்பட்டினம் என்ற கப்பலும் இந்திய சென்னை என்று சொல்லக்கூடிய கப்பலும் தான் என்பது நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். சீனா இந்த இந்திய பெருங்கடல் பகுதி முழுவதும் தான் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி அங்கே ஏராளமான கப்பல்களை பெரும்பாலும் 2021ஆம் ஆண்டிற்கு பின்பு தான் அது அதிகமான கப்பலை நிறுத்த ஆரம்பித்துள்ளது. ஸ்ரீலங்காவிற்கு கம்பந்தோட்டா துறைமுகத்திற்கு தனது நீர்மூழ்கி கப்பல்கள் மற்ற கப்பல்களெல்லாம் அங்கு கொண்டு நிறுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளது 2021ஆம் ஆண்டிற்கு பின்னர். நண்பர்களே, இது ஏன் இவ்வாறு 2021 என்று ஏன் கூறுகிறேன் என்றால், இந்த 2021ஆம் ஆண்டிற்கு முன்னதாக நாம் நமது இந்திய பெருங்கடல் பகுதியில் சக்ரா 2 என்று சொல்லக்கூடிய SSN என்று டெக்னிக்கலாக சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினை நாம் நமது இந்திய பெருங்கடல் பகுதியில் நாம் யாருக்கும் தெரியாமல், எந்த விமானங்களுக்கும் எந்த கப்பல் போக்குவரத்திற்கும் தெரியாமல் நாம் உள்ளே ஒளித்து வைத்துள்ளோம். நண்பர்களே, இந்த SSN என்று சொல்லக்கூடிய கப்பல்கள் இவை SSN என்று அணுமின் சக்தியினால் இயங்கக்கூடிய அணு ஆயுதம் பொருத்தப்பட்ட மிசைலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய மிக சிறிய அளவிலான SSN என்ற நீர்மூழ்கி கப்பல். அதற்கு நாம் சக்ரா 2 என்று பெயர் வைத்திருந்தோம். நண்பர்களே, 1912ஆம் ஆண்டு நாம் ரஷ்யாவில் லீஸுக்காக எடுத்திருந்தோம். இந்த கப்பல் 2021ஆம் ஆண்டு வரை நமது இந்திய கடற்பகுதியில் கடலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டிருந்தது. நண்பர்களே, இந்த வகையான கப்பல் கடலுக்கு உள்ளே சென்று விட்டால் 100 நாட்களுக்கு மேல் கடலுக்கு உள்ளேயே இருக்கும். அதில் தாக்குதல் செய்வதற்கான ஆயுதங்கள், அங்குள்ள பணியாளருக்கு தேவையான அனைத்து வகையான உணவுப் பொருட்கள் என எல்லாமே அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருக்கும்.
இந்த நீர்மூழ்கி கப்பலின் ஒரு முக்கியமான விசேஷம் என்னவென்றால் நண்பர்களே மொத்தம் 3 வகையான நீர்மூழ்கி கப்பல் என்று நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று கன்வென்ஷனல் நீர்மூழ்கி கப்பல். இவை டீசலை பயன்படுத்தி அதை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றி அந்த நீர்மூழ்கி கப்பல் இயங்கிக் கொண்டிருக்கும். இவை ஒரு வாரத்திற்கு ஒரு தடவை மேலே வந்து டீசலை நிரப்ப வேண்டும். அந்த என்ஜின் வேலை செய்வதற்கான ஆக்சிஜன் போன்றவற்றெல்லாம் எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் நண்பர்களே. அதற்கு அடுத்தபடியாக SSBN வகையைச் சேர்ந்த கப்பல் என்று சொல்லுவார்கள். இதுவும் டீசல் மூலம் இயங்கக்கூடிய கப்பல் தான். இந்த கப்பல்கள் கடலுக்கடியில் இருக்கும்போது அங்குள்ள நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து பாலிஸ்டிக் மிசைல்களை நாம் வெகு தூரத்திற்கு ஏவ முடியும். இதுவும் ஏற்கனவே சொன்ன அந்த கன்வென்ஷனல் டைப் நீர்மூழ்கி கப்பலை போன்று இந்த SSBN என்று சொல்லக்கூடிய பாலிஸ்டிக் மிசைலை ஏவக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பல்களும் வாரத்திற்கு ஒரு முறை மேலே வர வேண்டும். அது ஆக்சிஜனையும் டீசலையும் எடுத்துக்கொண்டு மறுபடியும் உள்ளே செல்ல வேண்டும். ஆகவே இவை எங்கு இருக்கின்றன, எந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கின்றன, எங்கு இவை டீசலை நிரப்பியது, எந்த இடத்தில் இப்போது உள்ளே சென்றது போன்ற எல்லாற்றையுமே சேட்டலைட் மூலம் அல்லது பல ரேடார்கள் மூலம் இந்த நீர்மூழ்கி கப்பலை சைனா போன்ற நாடுகள் எளிதாக கண்டுகொள்ள முடியும். இந்த கப்பல்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை. இரண்டாவது சொல்லக்கூடிய இந்த SSBN என்ற பாலிஸ்டிக் மிசைலை ஏவக்கூடிய இந்த கப்பல்களை அதிக நாட்கள் நீர்க்கடியிலேயே இருக்கும் வகையில், குறைந்தது 1 மாதம் 2 மாதம் கீழே இருக்கும் வகையிலான என்ஜின்களை தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் என்ற ஒரு அமைப்பினை பயன்படுத்துகிறார்கள். இந்த அமைப்பு இந்தியாவின் தயாரிப்பிலும் உள்ளது. ஆனால் நாம் தற்போது தான் கப்பல்களையே தயாரிக்க ஆரம்பித்துள்ளோம், நீர்மூழ்கி கப்பல்களை. ஆகவே இதை உடனடியாக இனிமேல் தான் நாம் பயன்படுத்தி சோதனை செய்ய உள்ளோம் இந்த தொழில்நுட்பத்தை. நாம் ஜெர்மனி நாட்டிடம் 6 கப்பல்களை ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், அதாவது இந்த காற்று போன்றவற்றை கடலுக்கு அடியில் உள்ள இந்த நீர்மூழ்கி கப்பலிலிருந்து அங்கேயே தயார் செய்து அதில் கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனை வைத்து இந்த கப்பல்களை அதிக நாட்கள் நீர்க்கடியில் இருக்க செய்வது இந்த தொழில்நுட்பத்தின் முக்கியம் நண்பர்கள். இது 2வது வகையை சேர்ந்தது. 3வது வகை என்னவென்றால் முழுவதுமாக அணுசக்தி மூலமே இயங்கக்கூடியது. நமது நாட்டின் தூத்துக்குடியில் உள்ள பெரிய அணுமின் உலைகள் போன்று 1000 மெகாவாட் உள்ள உலைகள், 500 மெகாவாட் உள்ள உலைகள் என்றெல்லாம் நாம் தயாரித்து வைத்துள்ளோம். அவற்றிலிருந்து மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கும் அந்த மின்சக்தி செய்கிறது. நீர்மூழ்கி கப்பலிலேயே மிக சிறிய அணுசக்தி உலைகளை அமைத்து அந்த உலையிலிருந்து மின்சக்தியை கரண்ட்டை உற்பத்தி செய்து அந்த மின்சக்தி மூலம் இந்த நீர்மூழ்கி கப்பலை இயக்குவது. அப்படி இயக்கும்போது இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் கடலுக்கு அடியில் 100 முதல் 120 நாட்கள் வரை கடலுக்கடியே இருக்கும் நண்பர்களே. ஆகவே தருணம் பார்த்து நேரம் பார்த்து இவை வெளியே வந்து தனக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை மற்றவெல்லாம் எடுத்துக்கொண்டு மறுபடியும் உள்ளே சென்று விடும். நீர்மூழ்கி கப்பல்கள் ஒன்று டீசல் மூலம் இயங்கும், 2வதாக அணுசக்தி மூலமும் இயங்கும். SSBN என்று சொல்லக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் 3 வகையில் உள்ளன. ஒன்று டீசலை மட்டும் எடுத்து சென்று ஆக்சிஜன் எடுத்து சென்று 1 வாரம் வரை கடலுக்கடியில் இருப்பது. 2வது ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டத்தின் அடிப்படையில் தனக்கு தேவையான ஆக்சிஜனை, என்ஜின் ஓடுவதற்கு தேவையான ஆக்சிஜனையும் அங்குள்ள வீரருக்கு தேவையான ஆக்சிஜனையும் உள்ளேயே தயாரித்து விடுவது. அதைத்தான் ஏர் ப்ரொபல்ஷன் இண்டிபெண்டன்ட் சிஸ்டம் என்று கூறினோம். அடுத்தபடியாக அந்த மாதிரியான கப்பல்கள் அணுசக்தி மூலமும் இயங்கும். ஸோ இந்த கப்பல்களில் பயன்படுத்தக்கூடிய இந்த அணு உலைகள், சிறிய அளவிலான அணு உலைகள் நமது பாபா அட்டாமிக் ரிசர்ச் ஸ்டேஷனில் நமது நாட்டிலே தயாரிக்கப்படுகிறது. இதுவரை பயன்படுத்தப்பட்ட இந்த நீர்மூழ்கி கப்பல்களில் 83 கிலோவாட் கொடுக்கக்கூடிய மின்சக்தி பவர் கொடுக்கக்கூடிய 83 கிலோவாட் மின்சக்தி பவர் கொடுக்கக்கூடிய அணு உலைகள் பயன்படுத்தப்பட்ட நண்பர்களே. இப்போது நம்மிடம் 2 வகையான அணுசக்தி மூலம் இயங்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைலை ஏவக்கூடிய கப்பல்கள் தயாரித்து முடிக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டில் உள்ளது. சென்ற வாரம் 3வதான S4 ஸ்டார் என்று சொல்லக்கூடிய 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் சர்வீஸில் சேர்ந்துள்ள நண்பர்களே. இதுபோக நமது அரசு தற்போது இந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டும். ஏனென்றால் கடல் பகுதியிலிருந்து நமது நாட்டிற்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்ற கோணத்தில் 2 வகையான அணுசக்தியில் இயங்கக்கூடிய அணுசக்தி மிசைல்களை பயன்படுத்தக்கூடிய
சிறிய அளவிலான நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கின்றன நண்பர்களே. இந்த கப்பல்கள் தான் தற்போது அனைத்து நாடுகளும் அதிகமான விருப்பத்தில் உள்ளன இந்த மாதிரியான நீர்மூழ்கி கப்பல்களுக்கு. ஏனென்றால் இவை மிக சிறியதாக இருக்கும். இவற்றில் வேண்டிய அளவு குரூஸ் மிசைல்கள், பாலிஸ்டிக் மிசைல்கள் என அனைத்துமே இவற்றில் வைத்துக்கொள்ளலாம். இது மிக சிறியதாக இருப்பதால் மிக வேகமாக செல்லக்கூடியது, மிக துரிதமாக செல்லக்கூடியது. உடனே செல்ல வேண்டுமென்றால் உடனே இதனை கிளப்பலாம். மிக வேகமாக செல்லக்கூடியது, வளைந்து வளைந்து செல்லக்கூடியது. அதை அஜைல் என்று சொல்வார்கள். அஜைல் என்றால் உடனடியாக கிளம்பக்கூடியது. மேனோரபிலிட்டி என்று சொல்வார்கள். ஆங்கங்கே திருப்பி எங்கு வேண்டுமோ அந்த இடத்திற்கு செலவுது. ஏனென்றால் இந்த கப்பல்கள் எதிர்நாட்டு கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் கண்ணுக்கு தெரியாமல் நீருக்கடியிலிருந்து நம்ம நாட்டினை தாக்க வந்தால் இதில் உள்ள ரேடார் சிஸ்டம் மற்ற கண்காணிப்பு சிஸ்டம் எல்லாமே இந்த நம்ம நாட்டை தாக்க வரக்கூடிய எதிர்நாட்டு கப்பல்களை கண்டறிந்து உடனடியாக அந்த இடத்திற்கு அருகில் சென்று அங்குள்ள மிசைல்கள் அல்லது மற்ற தாக்குதல் சிஸ்டத்தை பயன்படுத்தி அந்த கப்பல்களை அழித்து விடும் நண்பர்களே. இதற்கு முன்னால் தெரிவித்த SSBN என்று சொல்லக்கூடிய பெரிய நீர்மூழ்கி கப்பலாகவுமே அதன் வேகம் குறைந்தது. அவளை எளிதாக அங்கெங்கும் திருப்பி செல்ல முடியாது. எஜிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வகையான தொழில்நுட்பமும் அதில் இல்லை. ஆக அவற்றை நாம் வேகமாக இயக்க முடியாது. ஆனால் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவுக்கு வேண்டுமென்றாலும் மிசைல்களை பயன்படுத்தி நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய மற்ற நாட்டின் நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லது தரை மீது இருக்கக்கூடிய எதிர்நாட்டின் இலக்குகள் போன்றவற்றை அந்த வகையான நீர்மூழ்கி கப்பலை வைத்து நாம் தாக்க முடியும். இந்த SSN என்று சொல்லக்கூடிய இந்த வகை கப்பல்கள் நமக்கு நிச்சயமாக வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கப்பல் இருப்பது எதிர்நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களுக்கே தெரியாது. தெரியவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அவ்வாறு தெரிந்தாலும் அதற்கு முன்னதாகவே அந்த எதிர்நாட்டு கப்பல் நமக்கு வருகிறது என்பதனை இந்த SSN என்று சொல்லக்கூடிய இந்த சிறிய அளவிலான அணுமின் சக்தியினால் இயங்கக்கூடிய கப்பல் இதை உடனடியாக நமக்கு விவரம் தெரிவித்துவிடும். உடனே நாம் அவற்றை தாக்கி விடலாம். இந்த SSN என்று சொல்லக்கூடிய அணுமின் சக்தியினால் இயங்கக்கூடிய இந்த சிறிய அளவிலான இந்த நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பலில் 190 கிலோவாட் மின்சக்தி பவர் கொடுக்கக்கூடிய சற்று பெரிய அளவிலான அணு உலைகள் நமது நாட்டிலே தயாரிக்கப்பட்டு அவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன நண்பர்களே. சென்ற மாதம் நமது இந்திய அரசு 40,000 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்து விசாகப்பட்டினத்தில் உள்ள கப்பல் கட்டும் தொழிற்சாலைக்கு நிறுவனத்திற்கு 40,000 கோடியை வழங்கி இனியும் ஒரு 5 அல்லது 7 ஆண்டுக்குள் 2 வகையான SSN என்ற நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி முடிப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ள நண்பர்களே. இதை ஏன் இவ்வாறு நான் பீடு நடை போடுகிறேன் என்றால் 2021ஆம் ஆண்டு வரை சீனா இந்திய பெருங்கடலில் அதிகமான தனது கப்பலை நிறுத்தவில்லை. ஏனென்றால் நாம் ரஷ்யாவிடமிருந்து அக்குலா வகையைச் சேர்ந்த இந்த SSN என்று சொல்லக்கூடிய இந்த சிறிய அளவிலான அணுமின் சக்தினால் இயங்கக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பலை நாம் லீஸுக்கு எடுத்திருந்தோம். அதற்கு பெயர் சக்ரா 2 என்று பெயரிட்டிருந்தோம். அது 2012ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை நாம் லீஸுக்கு ஒப்பந்தம் செய்திருந்தோம். அதில் சில கோளாறுகள் ஏற்பட்டதால், அணு உலையில் கோளாறுகள் ஏற்பட்டதால் 2021ஆம் ஆண்டே ஒரு வருடத்துக்கு முன்பாகவே நாம் சிங்கப்பூர் வழியாக நாம் அந்த கப்பலை செலுத்தி நாம் ரஷ்யாவிடம் ஒப்படைத்து விட்டோம் நண்பர்களே. ஆகவே 2021 ஆண்டு வரை சீனா அந்த பகுதியில் தனது கப்பல்களை கொண்டுவதற்கு சற்று யோசித்தது. ஏனென்றால் நம்மிடம் ரஷ்யாவிடம் பெறப்பட்ட SSN என்ற அணுமின் சக்தியினால் இயங்கக்கூடிய நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன் நமது இந்திய பெருங்கடலில் எந்த இடத்துலையோ அது இருந்து கொண்டிருந்தது. அது யாருக்கும் தெரியாது. இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா பகுதியிலிருந்து அந்த பக்கம் ஆஸ்திரேலியா வரை, ஜப்பான் வரை உள்ள கடல் பகுதியில், நமது கடல் பகுதியிலும் அல்லது சர்வதேச கடல் பகுதியிலும் இந்த கப்பல்கள் உழுந்து கொண்டிருக்கும். என்ன செய்கிறது, என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே நாம் இப்போது சென்று நமது கப்பல்களை அங்கங்கே நிறுத்தி வைத்தால் உடனே தெரியாமல் இந்த இந்திய சக்ரா 2 என்ற கப்பல் நம்ம நாட்டின் கப்பலை தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால் சீனா தனது கப்பல்களை அதிக அளவில் அனுப்பாமல் இருந்தது. இந்தியாவை அதிக அளவில் நோட்ட விடாமல் இருந்தது 2021ஆம் ஆண்டு வரை நண்பர்களே. இதன் காரணமாகத்தான் அந்த கப்பல் இல்லாதனால்தான் நமக்கு தேவையான இன்னும் அதிகமான பாதுகாப்பு இல்லை. அவற்றை நாம் சரி செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால்தான் நமது இந்திய அரசு 2 SSN என்ற
அந்த சிறிய அளவிலான அதிக வேகத்தில் செல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க உடனடியாக 40,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியது. இது மட்டும் இல்லாமல் 6 எண்ணிக்கையிலான இந்த வகையிலான கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள நண்பர்களே. 2 கப்பல்களாக நம்ம இந்தியாவிற்காக நமது இந்திய கப்பல் கட்டும் நிறுவனங்களை இந்த கப்பல்களை கட்ட தீர்மானித்துள்ளது நண்பர்களே. நீர்மூழ்கி கப்பல்கள் SSN என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் நமக்கு கிடைப்பதற்கு இனியும் 5 முதல் 8 வருடங்கள் ஆகும் என்பதால் தற்போது நாம் ரஷ்யாவிடம் ஏற்கனவே பேசி $3 பில்லியன் மதிப்பிலான தொகைக்கு மற்றொரு SSN நீர்மூழ்கி கப்பலை நாம் லீஸுக்கு பேசியுள்ளோம் நண்பர்களே. அந்த கப்பல்கள் 2025ஆம் ஆண்டு தற்போது வர வேண்டும். ஆனால் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் காரணமாக அந்த கப்பல் சக்ரா 3 என்று சொல்லக்கூடிய அக்குலா வகையைச் சேர்ந்த, ஏனென்றால் ஒவ்வொரு நாடும் தனது நீர்மூழ்கி கப்பல்களுக்கு வெவ்வேறு வகையை பெயர் சூட்டியுள்ளன, வெவ்வேறு வகையில் பெயர் சூட்டியுள்ளன. ரஷ்யா அக்குலா கிளாஸ் என்று சொல்லுகிறது. அந்த அக்குலா கிளாஸ் வகையைச் சேர்ந்த SSN நீர்மூழ்கி கப்பல் நமக்கு 2027ஆம் ஆண்டு இறுதியில் அல்லது 2028ஆம் ஆண்டு துவக்கத்தில் அந்த கப்பல் வரும் என்று தெரிகிறது நண்பர்களே. அதுவரை நாம் இந்திய கடல் பகுதியை நம்ம இந்திய நாட்டிற்கு எந்த விதமான பிரச்சனையும் வராத அளவுக்கு இந்திய பெருங்கடல் பகுதியை பாதுகாப்பதற்காகவும் சீனா கப்பலை விரட்டி அடிப்பதற்காகவும் நாம் பல வகையிலான நீர்மூழ்கி கப்பல்களை தற்போது வேகமாக கட்டி வருகிறோம். நம்மிடம் தற்பொழுது 16 எண்கள் டீசல் மூலம் இயங்கக்கூடிய கன்வென்ஷனல் டைப் நீர்மூழ்கி கப்பல்களும், 2 எண்கள் அணுமின் சக்தியினால் இயங்கக்கூடிய அரிகாட் என்று சொல்லக்கூடிய 2 வகையான நீர்மூழ்கி கப்பல்களும் தற்போது நமது கடற்பகுதியில் செயலாற்றி வருகின்ற நண்பர்களே. இதை வைத்து சீனா சற்று பயப்படக்கூடும். இருந்தாலும் நாம் மிக விரைவில் ரஷ்யாவிடமிருந்து சக்ரா 3 என்று நாம் பெயரிட்டுள்ள அந்த SSN வகை சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல்கள் வர உள்ளன. நமது நீர்மூழ்கி கப்பல்களும் தயாரிக்க கொண்டிருக்கின்ற நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, நமது நாட்டின் பாதுகாப்பை நாம் பலப்படுத்தி கொண்டே வருகிறோம். நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கு, மக்களின் வளர்ச்சிக்கு, பல தொழில்கள் வளர்வதற்கு தேவையான அந்த பணத்தை எல்லாம் நாம் நம்ம நாட்டின் பாதுகாப்பிற்காக இந்த பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளின் காரணமாக நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கு செலவழிக்க வேண்டிய பணத்தை நம்ம நாட்டின் பாதுகாப்பிற்கு அதிகமாக ஒதுக்கீடு செய்து செலவழிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நமது நாடு உள்ளது நண்பர்களே. எவ்வாறு இருக்கணும், நமது நாடு நம்ம நாட்டின் பாதுகாப்பிற்கும் நம்ம நாட்டின் மக்களுக்கும் அனைத்து விதமான வளர்ச்சிகளும் ஏற்படும் வகையில் மிக துரிதமாக செயல்பட்டு வருகிறது என்பது பல பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களில் கிடைக்கக்கூடிய செய்திகள் வழியாக நன்கு தெரிகிறது நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.